திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, ஜாதக சாஸ்திரத்தில் ராகுவோ கேதுவோ லக்கணத்துக்கு 3, அதாவது ராகு 3 இருந்தால் கேது 9 இருக்கும். இப்படி 3, 9 காம்பினேஷன், அல்லது லக்கணத்துக்கு 5, 11 காம்பினேஷன். இதில் ராகு கேது இருந்தால் இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் அவங்க யாரையாவது மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பான ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆமாம், ரொம்ப உருட்டல் மிரட்டல் இருக்கும். அதிகாரிகளாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்க பெரிய தலைவலியாக இருப்பாங்க. ஆமாம். அதே இது இந்த 3ஆம் அதிபதி வலிமை பெற்றால் ரொம்ப உருட்டல் மிரட்டல் ஜாஸ்தி இருக்கும். ஒருவேளை இந்த 3ஆம் அதிபதி கெட்டு போய் அதில் 6, 8, 12 நீசம் பெற்று போனால் போய், ஆனால் 3ஆவது இடத்துல ராகு கேதுவாக இருந்தால் பொக்கு மிரட்டாது மிரட்டுவாங்க. ஆமாம், இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி படாப்படுத்துது அறியா அப்படிம்பாங்க. பொக்கு மிரட்டாது இருக்கும். ஆனால் அதுக்கும் 10 பேர் பயப்படுவான். இந்த பெரிய பெரிய தாதாக்களுடைய ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு உண்டு, பெரிய அதிகாரிகளுடைய ஜாதகத்துலேயும் உண்டு. ஆமாம், அவங்க யாரையாவது 10 பேர் பயப்பட வச்சு போடுவான். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு சில காரியங்களும் சாதிச்சிருவாங்க. அதனால தான் அது நல்ல அமைப்புன்னு சொல்கிறேன். அந்த ஜாதகருக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடச்சிக்கிடும் அதை வச்சு. ஆனால் அதனால் இப்போ சிலர் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டா, சரி அவருக்கு 3லேயோ 5லேயோ அல்லது 11லேயோ ராகு கேது இருக்குது, அதனால் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அப்படி யதார்த்தமாக போயிடணும். நன்றி, வணக்கம்.